இது கோரல் ஜிமிக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கொடை மாதிரி இருக்குதுல்ல. இது கொஞ்சம் பெரிய லெங்க்த்தியாக இருக்குது. சுற்றி விட மேலே இருக்கிற ஸ்டட்டுலையும் பார்த்திங்கன்னா மணியாக தொங்குது. கீழேயும் நிறைய பால்ஸ் மாதிரி கோல்டில் இருக்குது. இது ஆன்டிக் ஃபினிஷு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த கோரல் நல்ல பெருசாக இருக்குது. இது ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கலாம், சின்ன யங் ஏஜ் பீப்புளெலாம் போட்டுக்கலாம். அந்த கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்ப இது பார்ட்டி வேர் இது பட்டுக்கோ போட்டுக்கலாம். கழுத்தில் சின்னதாக செயின் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஜிமிக்கி போட்டுக்கிட்டோன்னா அப்படியே ரிச் லுக்கு கொடுக்கும். இது இட்டாலியன் கோரல். இது ஆன்டிக் ஃபினிஷ். இட்டாலியன் கோரல் அப்படின்னா என்னன்னாக்க, கோரல் நெஜ கோரல் ஜுவல்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, பண்ணும்போது கீழே கட்டாகி விழும்ல, அதை எடுத்து திரும்ப க்ரஷ் பண்ணி மோல்டு பண்ணி ரீஷேப் கொடுப்பாங்க. அதுதான் இட்டாலியன் கோரல் அப்படின்னு பேர். இது ஒரு ஆன்டி ஃபினிஷு. இந்த கோரல் சில்வரில் வச்சுருக்காங்க. இந்த ஜிமிக்கி சில்வர் ஜிமிக்கி. ஏன்னா இப்போ கோல்டில் வாங்கி கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதோட வெரைட்டி நமக்கு தேவையாக இருக்குது. ஒரே மாதிரி மாடல்லையே ஒரே ஜிமிக்கி கோல்டில் போட்டுக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம சில்வரில் வாங்கும்போது கழுத்து காதுக்கும் சேஃப்டியாக இருக்கும், ஒரு கெடுதல் பண்ணாது. இது நம்ம நிறையா வெரைட்டியாக போட்டுக்கலாம். இது ஒரிஜினல் கோரல் தான். ஆனால் கோரல்லேருந்து விழுந்த பீஸ் எல்லாம் எடுத்து க்ரஷ் பண்ணி போடுறதுனால அந்த ஒரிஜினல் கோரலோட ரேட்டோட லெஸ் ப்ரைஸாக தான் இது இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த ஜிமிக்கியோட கொஞ்சம் சின்ன சைஸு ஜிமிக்கி. இது மிடில் ஏஜ் பீப்புளும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது காதில் போட்டுக்கும்போது. அதனால் யார் வேணால் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கீழே பூ டிசைன், இலை டிசைன்லாம் கொடுத்துருக்கு. கீழே அதே மாதிரி முத்தா நிறையா தொங்குது சலங்கையாக. அது பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்திங்கன்னா நிறையா இந்த கோரல் எடுத்து கொடுக்குது. நிறையா கோல்டு கம்மியாக இருக்குது, ஆனால் கோரல் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த சின்ன ஜிமிக்கியில் பார்த்திங்கன்னா கோல்டு ஜாஸ்தியாக இருக்கும், கோரல் உள்ளடங்கி இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும். ஆனால் சின்னது பெருசு. இது யார் வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப ஃபேன்சியான ஒரு இது. ப்ரைஸும் கோல்டோட கம்பேர் பண்ணும்போது இது சில்வருங்கிறனால கம்மி. ரீயூஸ் பண்ணிக்கலாம், ரீசேல் பண்ணிக்கலாம். இந்த சில்வருங்கிறதுனால எடுத்துப்பாங்க. இது ஒரிஜினல் கோரல் தான், ஆனால் க்ரஷ் பண்ணினது. அதனால ஒரிஜினல் கோரலை விட கம்மி ரேட்டு கொடுப்பாங்க. இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, பார்ட்டிக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே போட்டுக்கலாம். கழுத்துக்கு சிம்பிளாக போட்டுட்டு இதை போட்டுக்கிட்டாக்கா அப்படியே ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது ரொம்ப அழகான ஒரு கோரல் செட்டு. இது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். கோரல் செட்டு நிறையா 3 4 போட்டிருக்கோம். அதுக்கு மேட்சிங்காக இதையும் போட்டுக்கலாம். இல்லை கோல்டாகவே நீங்கள் கழுத்துக்கு கைக்கு போட்டுட்டு இருந்தால் கூட இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த கோரல் செட்டுக்கும் போட்டுக்கலாம், ஆர்டினரி கோல்டு செட்டுக்கும் இதை போட்டுக்கலாம். அவ்வளோ எல்லாத்துக்கும் செட் ஆகுற மாதிரி ஒரு இது. ப்ரைஸும் கம்மி தான். இது சில்வருங்கிறதுனால. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்னலாம் வேணும்னு சொல்லுங்கள். நான் அதெல்லாம் வீடியோஸாக போடுறேன். உங்களுக்கு இன்னும் கோரல் கலெக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். இது லைக் பண்ணியிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.